இன்னைக்கும் திரைக்கடல எக்கச்சக்கமான செய்திகள் காத்துட்டு இருக்கு. வழக்கமா நம்ம ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வாரம் வெளிவரக்கூடிய படங்கள்ல இருந்து ஒரு நச்சின் 4 பாயிண்ட் சொல்லுப்பா அப்படின்னா, ஒவ்வொரு படத்துல இருந்து என்னென்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 படத்துக்கு சொல்லணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ட்டு பயங்கரமாக ரெடி ஆகும்போது அதே கண்கள் வரலையாமா அப்படின்னு. வரலையா, சரி ஓகே. ப்ரூஸ்லி அதுவும் வரலையாமா. எனக்கு வாய்த்த அடிமைகள் அவங்களும் வரலையா. அப்போனா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், அதாவது கோடிட்ட இடங்களை நிரப்புக, பைரவா, அதோட புரியாத புதிர், அவ்வளோதானே வருது. சாயா, ஓகே அதுக்கு மட்டும் ரெடி ஆகிடலாமா அப்படின்னா, திடீர்னு புரியாத புதிரும் வரலையா அப்படின்னா, என்னப்பா சொல்கிற அப்படின்னா, அது பைரவா வருதுல, ஸ்க்ரீன் கிடைக்க மாட்டேங்குதான் அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போதைக்கு இன்றைக்கு இந்த தேதி நிலவரப்படி பைரவா திரைப்படத்துலேருந்து மட்டும் நச்சுன்னு 4 பாயிண்ட்டை பார்க்கலாமா? பைரவா திரைப்படத்தில் எதிர்பார்க்கப்படக்கூடிய முதல் பாயிண்ட், மொத்த பாயிண்ட்டுமே இதுதான் அப்படின்னு சொல்லலாம். விஜய் அப்படின்ற ஒரு காரணமே இந்த படத்தை பயங்கரமா எதிர்பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா தெரிக்க விட்டுருக்கக்கூடிய ஹிட் பல ஏரியாக்கள்ல மிகப்பெரிய வசூல் உச்சங்கள் எல்லாம் தொட்டிருக்கும் போது அந்த வசூல் சாதனைகள் எல்லாம் தக்க வச்சுக்குமா பைரவா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. அது மட்டும் இல்லாம விஜய் ரசிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பயங்கரமா எதிர்பார்த்திருக்காங்க. வழக்கமா விஜய் ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்றாரு. அது என்ன அப்படின்னா, அவர் ரசிகர்களுக்காக ஒரு படம் ஜில்லா மாதிரி, அதுக்கு முன்னாடி இந்த போக்கிரி ஸ்டைல்ல மசாலாவா ஒரு படம் ரசிகர்களுக்காக, அடுத்த ஒரு படம் நல்ல படமா துப்பாக்கி கத்தி அந்த மாதிரி படங்களா பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில தெரிக்கு அப்புறமா ரசிகர்களுக்காக ஒரு படம், இது மாஸ் ஹிட் அடிக்கணும் அப்படின்றதால சோசியல் மெசேஜையும் தொட்டு ஒரு மாதிரி ஒரு கலவையா எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த படம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ரசிகர்களும் இந்த படத்தை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. படத்துடைய இயக்குனரான பரதன் படத்தை எதிர்பார்க்கிற நச்சுன்னு 2வது பாயிண்ட். காரணம் என்ன அப்படின்னா, ரைட்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங் பரதன். இதுக்கு முன்னாடி விஜய்க்கு பாத்தீங்க அப்படின்னா பல படங்களையும் எழுதியிருக்காரு. கில்லி உள்ளிட்ட படங்கள்ல அவருடைய எழுத்து விஜயோடைய வெற்றிக்கே துணை நின்றது. அப்படி இருக்கும்போது விஜய் அவருக்கு வழங்கின அழகிய தமிழ் மகன் அப்படின்ற வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்தல அப்படின்றத அவரே உணர்ந்திருக்காரு. அதனால இந்த தடவை விஜய்க்கு சிறப்பா செய்யணும் அப்படின்றது பரதனுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதை பூர்த்தியும் செஞ்சுட்டேன் அப்படின்னு பரதன் சொல்லியிருக்காரு. படத்தை பார்த்துட்டு விஜய் ஹாப்பிங்க அப்படின்றது பரதனுடைய ஃபீட்பேக். இதே ஃபீட்பேக் ரசிகர்கள்ட்டையும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக பரதன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் எந்த ஒரு விஜய் படத்துலையும் பேசாத இஷ்யூ நான் இதில் பேசியிருக்கேன் அப்படின்னு அவரே கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்கிறதால இந்த படத்தின் மீது கூடுதல் எதிர்பார்ப்புகள் எழத் தொடங்கியிருக்கு. பைரவா திரைப்படத்திலிருந்து நச்சின் எதிர்பார்க்கக்கூடிய 3வது பாயிண்ட், படத்துடைய நாயகியான கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் எப்படி வருவாங்க அப்படின்னு இன்னும் தமிழ் சினிமா விமர்சகர்களாலேயோ ரசிகர்களாலேயோ கணிக்க முடியல. அவங்க நயன்தாரா மாதிரி ஒரு முன்னணி நடிகையா வருவாங்களா, இல்ல லக்ஷ்மி மேனன் மாதிரி திடீர்னு எல்லா நடிகர்களுடைய நடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட போற ஒரு நடிகையா அப்படின்ற மாதிரி பயங்கரமான டவுட்ஸ்லாம் இருக்கும்போது இந்த படத்துடைய ரிசல்ட்டை பொறுத்து, இந்த படத்துல ரசிகர்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து தான் இது நிர்ணயிக்கப்படும். எப்படி ஒரு வில்லு படத்துக்கு அப்புறமா தொடர்ந்து விஜய் அஜித் மாதிரியான நடிகர்களோடு நடிச்சதுக்கு பிறகு நயன்தாராவான இமேஜ் மாறிச்சோ, அதே மாதிரி கீர்த்தி சுரேஷுடைய இமேஜ் மாறுதா அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க. பைரவா திரைப்படத்திலிருந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய நச்சின் 4வது பாயிண்ட், படத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் க்ரூ. படத்துக்கு எப்படி ஹீரோ டைரக்டர்லாம் பெரிய பலமா இருப்பாங்களோ அதே மாதிரி படத்துடைய கேமராமேனான சுகுமார், படத்துடைய எடிட்டரான பிரவீன், இசையமைப்பாளரான சந்தோஷ் நாராயண் ஆகியோருடைய கூட்டணியும் படத்துக்கு பலம் சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எல்லாமே பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு தமிழ் சினிமாவில் பாராட்டு வாங்கியிருக்காங்க. சந்தோஷ் நாராயண் அவருடைய பாட்டுல தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க நிலையில பின்னணி இசையிலையும் அதே அளவுக்கு படத்துக்கு பலம் சேர்த்திருக்காரா அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் ரசிகர்கள் வெயிட்டிங்.